நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நாம இன்னைக்கு கேட்க போறது அருணோதயம் பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த ராகமஞ்சரி. ராகமஞ்சரி ராகவேந்தர் சேஷமஞ்சரியின் கல்லூரி காதலையும் கலாட்டாக்களையும் எடுத்து எம்பும் நாவல். இந்த நாவலோடு உங்கள் இளமை பருவத்தின் நினைவுகளையும் கல்லூரி காலத்தின் அழகான தருணங்களையும் ஒரு முறை புரட்டி பார்க்கலாமா? பின்னோக்கி பயணிக்க தயாராகுங்கள். நான் உங்கள் ஆர்ஜே சோபனா. நாம இன்னைக்கு கேட்க போற நாவல் ராகமஞ்சரி. ராகம் 1. ஒரு குழந்தை அம்மாவோட பார்வையில தான் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட விஷயத்தில் 180 டிகிரி சேஞ்சாக நான் என் அப்பாவோட பார்வையில் தான் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்தேன். எந்த பிரச்சனையையும் அலட்டிக்காமல் ஃபேஸ் பண்ணுற கூல் நேச்சர் அவருக்கு பிறவியிலே இருக்குது. அதுதான் என் லைஃப்பில் அம்மா இல்லாத வேக்கன்ட் ஸ்பேஸை நான் ஃபீல் பண்ணாமல் தடுத்ததுன்னு கூட சொல்லலாம். ஹீ இஸ் மோர் தென் அ ஃபாதர் டு மீ. அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டான விஷயம், லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் டேக் இட் ஈஸின்னு கடந்து போயிடணும். ரொம்ப சீரியஸாக அதை மனசில் போட்டு குழப்பிக்க கூடாதுங்கிறது தான். ஈஃபில் டவரின் எண்ணெய் சிதறல்கள். உதகமண்டலம். விடிந்தாலும் ஆதவனின் ஆலிங்கனத்தை இன்னும் பூமி பெண் பெறாத நேரம். நார்த் லேக் ரோடு அருகே கண்டல் எனும் பகுதியில் இருந்த அந்த வீட்டிற்கு வெளியே பனிமூட்டத்தின் ஆக்கிரமிப்பு நீங்குவேனா என பிடிவாதம் பிடித்து கொண்டு இருக்க, வீட்டிற்கு உள்ளேயோ குளிருக்கு இதமாக போர்வைக்குள் அடங்கி கிடக்கும் சுகத்தை இழக்க விரும்பாதவனாக, உறக்கம் களைந்தும் கண் விழிப்பேனா என பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்த மகனிடம் வழக்கமான வசனங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் வீட்டின் தலைவர் கைலாஷ். ராகவ், எழுந்திருடா, மணி 6 ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஃபிட்டாக இருந்தாதான்டா மரியாதை. உடனே போர்வையை தலையோடு மூடிக்கொண்டு எழுந்து அமர்ந்தான் அவரது மைந்தன் ராகவேந்திரன், நம் கதையின் கதாநாயகன். ஸ்போர்ட்ஸ்மேனா? நான் என்ன கிரிக்கெட் பிளேயரா இல்லை ஹாக்கி பிளேயரா? நானே டைம் பாஸ்க்கு காலேஜ் பேஸ்கெட் பால் டீமில் சேர்ந்து விளையாடுறேன்ப்பா. நீ ஊருக்குள்ளே இப்படி தான் சொல்லிட்டு திரியிறியா? டைம் பாஸ்க்கு விளையாடுறியோ பேஷனோட விளையாடுறியோ ஐ டோன்ட் நோ மகனே. ஆனால் மார்னிங் டைம் வாக் போகிறதுக்கோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ நீ லீவ் போடக்கூடாது. ஏன்னா திருமந்திரத்தில் என்று ஆரம்பித்தவரின் இடை புகுந்தான் ராகவ். திருமந்திரத்தில் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. இதை தானப்பா சொல்ல வர? போதும்பா. என்னோட 24 இயர்ஸ் வாழ்க்கையில் டெய்லி காலையில் இதையே சொல்லி சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணுறேங்கிற பேரில் போர் அடிக்கிறப்பா என்று சலித்தபடி மீண்டும் படுக்க சென்றான். அதற்குள் அவனை பிடித்து இழுத்து அமர வைத்த கைலாஷ், இனிமே நோ ஸ்லீப், வெளியே பிரத்யூத் உனக்காக வெயிட் பண்ணுறான், சீக்கிரம் ட்ராக் ஷூட்டை மாட்டிக்கிட்டு கிளம்புடா ராஜா என்று கட்டளையிட்டார். வேறு வழியின்றி எழுந்த ராகவ் சோம்பல் முறித்த போதே, அடே நண்பா அலைஸ் துரோகி, உன்னால் டெய்லி என்னோட மார்னிங் ஸ்வீட் ஸ்லீப் மிஸ் ஆகுதுடா என்று முணுமுணுத்தபடி முகம் கழுவி ட்ராக் ஷூட்டுக்குள் புகுந்தான். ஸ்போர்ட்ஸ் ஷூவை அணிந்து கொண்டவன், பாய் டடி, எனக்கு மார்னிங் டிஃபன் வேணாம், பிரெட் ஆம்லேட் வித் பிளாக் காஃபி போதும் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான். அங்கே அவனுக்காக காத்திருந்தான் அவனது நண்பன் பிரத்யூத். இருவரும் 24 வயது முதுகலை மேலாண்மை பட்டப்படிப்பு மாணவர்கள். ஹாய் மச்சா, குட் மார்னிங்டா, ஷால் வி கோ என்றவனை முறைத்தான் ராகவ். ஒரு நாளாச்சும் லேட்டாக வாடாதடியான்னு சொன்னால் கேட்குறியா? உன் பங்க்சுவாலிட்டியில் டெய்லி என் தூக்கம் போகுதுடா. எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சி நான் கமிட் ஆகிற வரைக்கும் வேறு வழியே இல்லைடா ராகவ். அது வரைக்கும் நீ என் கூட தான் மார்னிங் வாக் வந்தாகணும். சலித்து கொண்ட பிரத்யூத்தின் தோளில் அடித்தபடி நடந்தான் ராகவ். உனக்கு என்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆகிறது? நான் என்னைக்கு மார்னிங் தூக்கத்தை என்ஜாய் பண்ணுறது? இருவருமாக நடந்து காத்தாடி மட்டம் பேருந்து நிலையத்தை நெருங்கிய போதுதான்
ராகவின் பார்வையில் அவள் சிக்கினாள். கிரிம்சன் ரெட் வண்ண நிறத்தில் முழு நீலக்கை வைத்த சுடிதாரில் துப்பட்டா காற்றில் அசைய ஆட்டோக்காரரிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்தாள் அவள். குளிரில் நாசியும் கன்னங்களும் சிவந்திருக்க துப்பட்டாவை எடுத்து தலையையும் காதையும் மூடினாற்போல போர்த்தி கொண்டாள். அது சிகையில் நிற்பேனா என சண்டித்தனம் செய்து நழுவ அந்த இடைவெளியில் அவளின் சிவந்த கன்னங்களை தழுவியது கூந்தல் கற்றை. விடிந்தும் விடியாத நேரத்தில் பேருந்து நிலையத்திற்குள் செல்லும் பேருந்துகளின் முன்விளக்கு சிந்திய மஞ்சள் ஒளியில் அவளின் பக்கவாட்டு தோற்றமும் வதனமும் பளிச்சென விழ இவ்வளவு நேரம் வாய் ஓயாது பேசிக்கொண்டிருந்த ராகவ் கப்சிப்பாகினான். நடக்க மறந்து நின்று கொண்டிருந்த தோழனின் தோளில் அழுத்தமாக தட்டினான் பிரத்யூத். திடுக்கிட்டு விழித்தவனிடம், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காலோ இல்லையோ, உனக்கு கிடைச்சிருவா போலையே என்றான். ராகவ் தன் பின்னந்தலையில் தட்டி கொண்டவன் நாக்கை கடித்து கொண்டான். கிண்டல் பண்ணாத பிரதி, இந்த விடிஞ்சும் விடியாத நேரத்தில் கண்ணில் படுற முதல் ஆளே ஒரு க்யூட்டான பொண்ணா இருந்தா எவன்தான் ரசிக்க மாட்டான் சொல்லு. பிரத்யூத் அவனை பிடித்து இழுக்க ராகவின் கால்களோ அந்த ஆட்டோவை தான் நெருங்கியது. நீ சொல்ற காலேஜ் தூரமா இருக்குமா? அதுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி காசு கொடுத்தா போகலாம், இல்லைனா வேற ஆட்டோ பார்த்துக்கோ. அண்ணா, இங்கே வேற ஆட்டோ எதுவுமே இல்லையே. தயங்கியவாறே உரைத்தவளின் இனிய குரல் ராகவின் செவியில் விழ, அட அட, அப்பியரன்ஸ் மாதிரி வாய்ஸும் செம என்று வெளிப்படையாக சிலாகித்தான் அவன். டேய் போதுண்டா, அந்த பொண்ணு காதில் விழுந்துட்டு போகுது. அங்கிள் மாதிரி அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்துடா. இவ்வளோ அழகான பொண்ணுக்கு நம்ம ஊரை பற்றி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ஒர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக ஆகிடுமோன்னு எனக்கு கவலையாக இருக்குது. அப்படி ஒரு அவமானம் நம்ம ஊருக்கு வரலாமா? இதோ போய் இப்போவே அந்த ஆட்டோக்காரை ரிப்பேர் பண்ணின நம்ம ஊரோட இமேஜை நான் ரீஸ்டோர் பண்ணுறேன் என்றபடி ஆட்டோவை நெருங்கினான். அந்த பெண்ணோ, அண்ணா 200 ரொம்ப ஓவராக இருக்கு என்று குறைப்பட்டவள் திடீரென பேருந்து ஒன்று மஞ்சள் வெளிச்சத்தை சிந்தியபடி வரவும் பக்கவாட்டில் திரும்பி நோக்கினாள். வாட்ட சாட்டமாக ஒரு இளைஞன் அழுத்தமான காலடிகளுடன் ஆட்டோ அருகே வருவதை கண்டதும் சுற்றுலா தலங்களில் அரங்கேறும் குற்றங்கள் குறித்து செய்தித்தாளிலும் சேனல்களிலும் பார்த்த தகவல்கள் மனதிற்குள் திரைப்படமாக ஓட ஆரம்பித்தது. இவ்வளோ ஓங்குதாக்கா வச்சக்கண் வாங்காம பார்த்துக்கிட்டே வரானே, ஒருவேளை திருடனா இருப்பானோ, இல்லைனா செயின் ஸ்நாச்சரா? உடனே அவள் கரங்கள் அணிச்சை செயலாய் கழுத்தை முத்தமிட்டு கொண்டிருந்த நிலா வடிவ டாலருடன் கூடிய சிறிய தங்கச் சங்கிலியை பிடித்து கொண்டது. ராகவ் அவளது செய்கையில் குழம்பி நிற்கையிலேயே துப்பட்டாவால் கழுத்துச் சங்கிலியை மறைத்தவள் வேகமாக ஆட்டோவில் அமர்ந்தாள். நீங்கள் 1000 rupees கேட்டால் கூட கொடுக்குறேன்னா, அந்த திருட வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக ஆட்டோ விடுங்க. அவளது செய்கையில் குழம்பியவனுக்கு அவள் பேசிய வார்த்தைகள் காதில் விழவும், எத திருடனா என்று வெகுண்டெழ அவனை கடந்து விருட்டென்று சென்றது ஆட்டோ. ராகவ் திகைத்து நிற்க அவன் பின்னே நின்ற பிரத்யூத்தோ வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தான். போச்சா, ஊட்டியோட பேரை காப்பாற்ற போனவன் உன் பேரை டேமேஜ் பண்ணிட்டு வந்து நிற்கிறியே நண்பா. அதுலேயும் அந்த பொண்ணு உன்னை பார்த்ததும் டக்குன்னு கழுத்து செயினை மறைச்சது பாரு, அங்கே நிற்கிறமன் நீ. ராகவ் கடுப்புடன் திரும்பியவன், அடே சிரிச்சு சிரிச்சு செத்துடாத. அந்த நாளனா முஞ்சிக்கு நான் திருடனா? தரைக்கு தங்கச்சி மாதிரி இருந்துட்டு என்னையவே இன்சல்ட் பண்ணிட்டு போகுது பாரு. எங்கே போக போகிறா? ஊட்டி ஒரு வட்டம். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் என்னை திருடன்னு சொல்லிட்டு போனவளை நாளைக்கே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும், அப்போ வச்சுக்கிறேன் என்று கருவ, சபதெல்லாம் நல்லா தான் இருக்கு மச்சி, அது நிறைவேறுமான்னு பார்ப்போம் என்க பிரத்யூத் மொபைல் சினுங்கவும் அதை எடுத்தான். தொடுதிரையில் டாடி காலிங் என்று வரவும் அவசரமாக அழைப்பை ஏற்றான். டாடி, நானும் ராகவும் வாக்கிங் போயிட்டுருக்கோம். எனிதிங் இம்பார்ட்டண்ட்? பதறியபடி அவன் வினவ, இப்போது குபீர் சிரிப்பு வெடித்தது ராகவிடமிருந்து. அவனை சிரிக்காதே என மிரட்டியவனுக்கு மறுமுனையில் அர்ச்சனை பலமாக கிடைத்தது. எஸ் டாடி, ஓகே டாடி, நோ ப்ராப்ளம் டாடி. அவனது ஒவ்வொரு பதிலுக்கும் ராகவ் சிரிப்பை அடக்க படாத பாடுபட்டான். இது தினசரி நிகழ்வுதான். பிரத்யூத்தின் தந்தை தியானேஸ்வர்
ஊட்டியில் பிரபல ரெசார்ட்டான லேக் வியூ ரெசார்ட்டின் உரிமையாளர். அவன் சிறுவனாக இருக்கும்போதே உடல்நலமின்மையால் அவனது அன்னை காத்தியாயினி இறந்துவிட, தாயற்ற பிள்ளை தருதலை என்று யாரும் சொல்லிவிடக்கூடாதென அதீத கண்டிப்பு காட்டி அவனை வளர்த்தார் தியானேஸ்வர். உணவு, உடை, உடற்பயிற்சி, படிப்பு என அனைத்திலும் கண்டிப்பு. இதை ராகவ் சிறு வயதிலிருந்தே அறிவான். ஏனென்றால் கைலாஷும் தியானேஸ்வரும் நெருங்கிய நண்பர்கள். அத்துடன் தியானேஸ்வரின் ரெசார்ட்டில்தான் கைலாஷ் நீண்ட காலமாக பொது மேலாளராக பணியாற்றி வருகிறார். அவர்களின் நட்பு அவர்களின் பிள்ளைகளிடத்தும் தொடர்ந்தது. இருவருக்கும் தாயில்லை, தந்தைதான் உலகம். என்ன ஒன்று, பிரத்யோத்தின் உலகம் கொஞ்சம் கரார் கந்தசாமி வகையரா. அவன் பேசி முடித்துவிட்டு அழைப்பை துண்டிக்கவும் ராகவ் சிரிப்பை நிறுத்தினான். என்னடா லுக்கு என்று பிரத்யோத் கேட்க, எஸ் டாடி, ஓகே டாடி, நோ ப்ராப்ளம் டாடி என அவனைப் போலவே ராகவ் நடித்து காட்டவும், அடே ஒன்ன என்று பற்களை நரநரத்தபடி அவனை நோக்கி பிரத்யோத் பாய்ந்து வர, நண்பனாய் நடைபயிற்சிக்கு வந்த ஜீவன் திடீரென காட்டெருமை அவதாரம் எடுத்ததால் ராகவேந்தர் பயந்து ஓட்டம் என்று செய்தி வாசிப்பாளரை போல கத்திக்கொண்டே அவனிடமிருந்து தப்பி ஓடினான் ராகவ். அதே நேரம் அவனை வழிப்பறி திருடனாக எண்ணி பயந்து ஆட்டோவில் ஏறிய பெண்ணோ தப்பித்து விட்டோம் என நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கூடவே ஆட்டோக்காரருக்கு நன்றியும் கூறினாள். இதுக்கு ஏம்மா தேங்க்ஸ்லாம் சொல்கிற? எல்லா ஊர்லேயும் இப்போ திருட்டு பயம் அதிகமாயிடுச்சு. நீ இப்போ தான் காலேஜில் சேர போறியாமா என்க? ஆமாண்ணே, அட்மிஷன், ஹாஸ்டல் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. கிளாஸ் எதுவும் நடக்காது. போய் ஹாஸ்டல் ரூமில் லக்கேஜை வச்சுட்டு ஐடி கார்டு ப்ரொசீஜர் மட்டும் முடிக்கணும். நல்லதுமா. இந்த காலேஜ் ஊட்டிலே ரொம்ப ஃபேமஸ்ஸு. என் மகளை கூட அங்கே சேர்க்கணுன்னு தான் ஆசை. ஆனால் இங்கே வசதியான வீட்டு பிள்ளைங்க மட்டும்தான் படிக்க முடியும்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் இல்லைனா உங்கள் பொண்ணு போர்ட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினாங்கன்னா தாராளமாக கவர்மெண்ட் அலாட் பண்ணுற சீட் கிடைக்கும். எனக்கும் அப்படி தான் கிடச்சிருக்குண்ணா. ஓ அப்படியாம்மா? உங்கள் அப்பா அம்மா கூட வரலையா? இவ்வளவு நேரம் தடையின்றி பேசியவள் இப்போது பேசாமடந்தை ஆனாள். ஏனோ தொண்டை அடைத்து கொண்டது. அது துக்கத்திலா இல்லை ஊட்டியின் குளிரிலா என்று தெரியவில்லை. என்னை பற்றி யோசிக்காத சேஷா. இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கக்கூடாது. இங்கே என்ன நடந்தாலும் நானும் அக்காவும் சமாளிச்சுப்போம். இதுதான் சரியான நேரம். இந்த பணத்தை வச்சுக்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிடு. புது மொபைல் வாங்கிக்க. உன் திங்ஸ், லேப்டாப் எல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன். சீக்கிரம் கிளம்புடா. தவிப்புடன் ஒலித்தது அன்னை கௌரியின் குரல். இப்போது கூட அவளுக்கு கலக்கம் தீரவில்லை. மேற்படிப்புக்காக வருபவளை வழி அனுப்பி வைக்க ஆள் இல்லை. குற்றவாளியைப் போல பதுங்கியல்லவா வந்திருக்கிறாள். இதற்கிடையே தமக்கையின் வாழ்க்கை குறித்த அச்சம் வேறு அவ்வப்போது எழுந்து அவளை இயல்பாய் இருக்க விடாமல் வதைத்தது. சிந்தனை சூறாவளிகளுக்கு மத்தியில் ஆட்டோ நிற்க அந்த பெண் இறங்கினாள். ஆட்டோக்காரர் கேட்ட பணத்தை நீட்ட அதில் ஒரு 100 ரூபாய் தாளை அவளிடமே திருப்பி அளித்தார் அவர். ஏன் என புரியாமல் விழித்தவளிடம், அம்மா அப்பாவை பற்றி கேட்டதும் உன் முகம் மாறினதை கவனிச்சம்மா. ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட பேரம் பேச மனசு வரல. இந்த 100 ரூபாயை வச்சு நீ என்ன பண்ண முடியும்னு தெரியாது. ஆனால் மனக்கஷ்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட அடித்து பிடுங்கி தான் என் வீட்டில் அடுப்பு எரியணும்னு அவசியம் இல்லை. நல்லா படிமா, வரட்டா என்றபடி ஆட்டோவை கிளப்பி சென்று விட்டார் அவர். செல்லும் ஆட்டோ மறையும் வரை யாரோ ஒரு 3வது மனிதரின் கரிசனம் கொடுத்த நிகழ்ச்சியில் கண் கலங்க நின்றாள் அவள். இந்த கரிசனம் ஏன் தந்தையிடம் இல்லை? மனம் வலித்தது. அப்போது அங்கே வந்து நின்றது ஒரு கேப். அதிலிருந்து ரோலர் சூட்கேஸ் சகிதம் இறங்கினாள் ஒரு இளம் பெண். கருப்பு நிற டிஷர்ட், ஜீன்ஸ், விரித்த கூந்தல் அலங்காரத்தில் நின்றவளின் வதனத்தில் ஜீவனில்லை. தனது ரோலர் சூட்கேஸை கடனே என உருட்டியபடி நகர்ந்தவள் அதன் ஒரு சக்கரம் கலண்டு ஓடுவதை கூட கவனியாது செல்ல சூட்கேஸ் நிலை தடுமாறி கவிழ்ந்தது.
அதில் திடுக்கிட்டவளை நோக்கி ஓடினாள். ஆட்டோவில் வந்து இறங்கியவள் கவிழ்ந்து கிடந்த சூட்கேஸை தூக்க உதவியவள், நான் வேணும்னா ஒரு கை பிடிச்சிட்டு வரட்டுமா என்று கேப் பெண்ணிடம் கேட்க, அவளோ இவளது முகத்தை கூட நோக்காமல், இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ் என்று பேச்சை சுருக்கி கொண்டு தனது சூட்கேஸுடன் தட்டு தடுமாறி சென்றாள். சென்றவளை பார்த்தபடியே நின்றிருந்தவளின் மனசாட்சி, நீ மட்டும்தான் உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் உம்முனா முஜியாக இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் உனக்கே துணையா இன்னொருத்தையும் இருக்கா. ஏன் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது என்று நேரம் காலம் அறியாது சீண்டியது அவள் மனது. நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதையே அவள் கண்டுக்கல. இவ்வளோ ஏன் என் ஃபேஸை கூட அவள் பார்க்கல. இதில் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று தான் குறைச்சல் என்று நொடித்து கொண்டபடி தன் முன்னே தெரிந்த கல்லூரியை நோக்கினாள். சேஷா என்று அனைவராலும் அழைக்கப்படும் சேஷ மஞ்சரி நம் கதாநாயகி. அவளது பார்வை மவுண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற பெயருடன் கம்பீரமாக நின்றிருந்த ஆர்ச்சை நோக்கியது. மவுண்ட் கல்லூரி இனி 3 ஆண்டுகளுக்கு அவளின் உலகமாக இருக்க போகிறது. இங்கே அவளுக்கு புதிய நட்புகள் கிடைக்கலாம், எதிர்காலத்திற்கான புதிய வாய்ப்புகள் மலரலாம். இவை அனைத்துக்கும் மத்தியில் இந்த 3 ஆண்டுகளில் அவள் சற்று ஆசுவாசமாக தனது எதிர்காலம் குறித்த முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்கலாம். அது போதும் அவளுக்கு. இத்தகைய எண்ண கலவையுடன் மவுண்ட் கல்லூரி வளாகத்திற்குள் அடியெடுத்து வைத்தாள் சேஷ மஞ்சரி.